சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கண்ணீருடன் ஸ்டாலின் அவசர ஆலோசனை கூட்டம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்களே உள்ளது. இம்முறை திமுக எப்படியாவது மீண்டும் கோட்டையை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தங்களது களப்பணிகளை ஆற்றி வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்துள்ளார். அதாவது இம்முறை பணம் கொடுத்து மட்டுமே வாக்குகளை பெற முடியும் என்கின்ற நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளார்கள். அதனால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் அந்த பொறுப்பை வழங்கியுள்ளார்கள். தொடர்ந்து அனைத்து தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட 250 கோடி செலவு செய்பவர்களுக்கு மட்டுமே சீட் என்கின்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. அதனால் பழைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன், செந்தில் பாலாஜி போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள், ஊழல் கேசுகளில் மாட்டி சிக்கி தவிக்கும் அமைச்சர்களுக்கு இம்முறை வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட 80 சீட்டுகளுக்கு மேலே திமுகவில் கேட்பதாகவும், அதனால் திமுக தலைமை ஆடி போயுள்ளதாகவும், கண்ணீருடன் ஸ்டாலின் அவசர கூட்டம் நடத்தி வருவதாகவும், எப்படி காங்கிரஸை தனது கூட்டணிக்குள் வைத்து கொள்வது, ஆனால் அவர்களுக்கு 20 இடங்கள் மட்டுமே ஒதுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கும் அவர்கள் வந்துள்ளார்களாம். ஆனால் காங்கிரஸ் தரப்போ கண்டிப்பாக எங்களுக்கு 80 சீட்டுகளுக்கு மேலே தேவை, ப்ளஸ் துணை முதலமைச்சர் பதவியும் தேவை, ஆட்சியில் பங்கு அதிகாரம் வேண்டும் என்று உறுதியாக கூறியுள்ளார்களாம். இதனால் தான் ஸ்டாலின் தரப்பிலிருந்து மிகவும் வருத்தத்துடன் ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து திமுகவிலிருந்து முக்கிய கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதால் தாவேகாவுக்கு இது மிகவும் பலமாக பார்க்கப்படுகிறது. வருகிற 2026 தேர்தலில் தாவேகாவுடன் முக்கிய மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக விஜய்தான் முதலமைச்சர் ஆவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமே இல்லை என பார்க்கப்படுகிறது. தற்போது அதிமுக கட்சியோ மிகவும் அழுத்தத்தில் இருப்பதாகவும், அதனால் தாவேகா கட்சிதான் இம்முறை திமுக தாவேகா என்று போட்டி நிலவும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸை கூட்டணியிலிருந்து வெளியேற்றினால் அது அவருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றார்கள். தொடர்ந்து அரசியல் களத்தில் என்ன நடக்கப் போகிறது, காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறுமா, இம்முறை யார் வெற்றி பெறுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.